Hi friends, welcome to TutorFlix. இன்னைக்கு நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன் டாபிக் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் இன்டகிரேஷன்ல நம்ம பார்க்க போறது லைன் இன்டெக்ரல். இதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க நோட்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சாலும் ஓகே தான், இல்லை நீங்களே கைப்பட எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். இதை நான் சம்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக உங்களுக்கு நான் நோட்ல எழுதி காமிக்கிறேன். இல்லை அப்படின்னா நோட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரி, கொஞ்சம் சம்ஸும் எக்ஸாம்பிள்ஸ்க்காக போட்டு காமிக்கலாம், அப்பதான் நல்லாவே புரியும் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களுக்கு நோட்ல எழுதுறேன். ஃபர்ஸ்ட் லைன் இன்டெக்ரல்ல ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம் எஃப் ஆஃப் டி. அதை நம்ம எப்படி டிஃபைன் பண்றோம்னா பை ஆஃப் டி பிளஸ் ஐ இன்டூ சை ஆஃப் டி அப்படின்னு டிஃபைன் பண்றோம். இது க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பில கண்டினியூஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? எஃப் ஆஃப் டின்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், அதை பை ஆஃப் டி பிளஸ் ஐ இன்டூ சை ஆஃப் டின்னு நம்ம டினோட் பண்றோம். அதை க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பில கண்டினியூஸா இருக்குன்னு எடுத்துக்கிறோம். அப்படி இருந்தா அதுக்கு நமக்கு ஒரு 8 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ட்ரூன்னு சொல்றாங்க. அந்த 8 ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு எப்படி டினோட் பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் டி டிடிய எப்படி எழுதிக்கிறாங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் டி டிடியோட வேல்யூ என்ன? பை ஆஃப் டி பிளஸ் ஐ இன்டூ சை ஆஃப் டி டிடி தானே வரும். இன்டெக்ரல் பிரிச்சு எழுதிக்கிறாங்க. ஏ டு பி பை ஆஃப் டி டிடி பிளஸ் ஐ இன்டூ இன்டெக்ரல் ஏ டு பி சை ஆஃப் டி டிடி. புரியுதா? எஃப் ஆஃப் டி டிடிங்கிறது எஃப் ஆஃப் டியோட வேல்யூவை செப்பரேட் பண்ணி எழுதிக்கிறாங்க, பிளஸ் இன்டெக்ரலையும் செப்பரேட் பண்ணி எழுதிக்கிறாங்க. அடுத்தது இது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு சம்ஸ்ல எல்லாம் இதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருவாங்க. இப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் டிடி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, நீங்க எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் டிடி பிளஸ் ஒய் டிடின்னு செப்பரேட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஏ டு பி ரியல் பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் டி டிடி ஈக்குவல் டு, அதாவது மொத்த ரியல் பார்ட்டுக்கு இன்டெக்ரல் எடுத்தாலும் எஃப் ஆஃப் டியோட இன்டெக்ரல் எடுத்துட்டு அதோட ரியல் பார்ட் எழுதினாலும் சேம் தான் சொல்றாங்க. ஓகேவா? இந்த ரியல்ங்கிறத உள்ள எழுதினாலும் ஒண்ணுதான், வெளியே எழுதினாலும் ஒண்ணுதான், ஆன்சர் சேமா தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. சேம் ஆஸ் இமேஜினரி பார்ட்டுக்கும். ஏ டு பி இமேஜினரி பார்ட் ஆஃப் எஃப் ஆஃப் டி டிடி ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் ஆஃப் இன்டெக்ரல் எஃப் ஆஃப் டி டிடி. ரியல் பார்ட்டி இமேஜினரி பார்ட்டுங்கிறதும் உள்ள டினோட் பண்ணாலும் வெளியே டினோட் பண்ணாலும் ஆன்சர் மாறாது. நெக்ஸ்ட், இப்போ இது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மால மல்டிப்ளை பண்றோம்னு வைங்க. சி இன்டூ எஃப் ஆஃப் டி டிடின்னு எழுதணும் அப்படின்னா அந்த கான்ஸ்டன்ட்டை வெளியே எடுத்துட்டு எஃப் ஆஃப் டிக்கு இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா கான்ஸ்டன்டோட சேர்த்து எழுதினாலும் ஆன்சர் சேம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது எல்லாமே ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு ஈஸியா புரியட்டுங்கிறதுக்காக தான் இப்ப நான் எழுதியே காமிக்கிறேன். அடுத்தது, இப்போ ஏ டு பி எஃப் ஆஃப் டி டிடிக்கு மாடுலஸ் வேல்யூ எடுக்கிறோம்னு வைங்களேன். மாடுலஸ் வேல்யூ எடுத்தாலே நம்ம எப்பவுமே ஈக்குவேஷன் என்னன்னு போடுவோம்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு போடுவோம். எதுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு? ஏ டு பி மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டி டிடி. அதாவது இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் டி டிடிக்கு ஹோல் மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா இன்டெக்ரல் ஏ டு பி மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் டி டிடியோட வேல்யூ விட அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, இன்டெக்ரல் ஏ டு பி எஃப் ஆஃப் டி டிடி ஈக்குவல் டு மைனஸ் இங்க நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா இன்டெக்ரலை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஏ டு பின்னு இருக்கிறத பி டு ஏ எஃப் ஆஃப் டிடி அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? இங்கே பிளஸ்ல இருக்குது, நம்ம அந்த டேர்ம் மைனஸ்க்கு மாத்தணும்னா அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டோட பிளேஸை நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது, மைனஸ் காமா எஃப் ஆஃப் டி டிடி ஈக்குவல் டு மைனஸ் காமா ஆஃப் எஃப் ஆஃப் டி டிடி. அதாவது இங்க லிமிட்ல மட்டும் மைனஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட வேல்யூ என்னவா கிடைக்கும்? மைனஸா கிடைக்கும். எப்போ? இங்க இன்டெக்ரல் வேல்யூ பிளஸ்ஸா இருக்கிறப்ப. அதாவது லிமிட் வேல்யூ மைனஸ் காமாவா இருந்துச்சுன்னா ஹோல் டேர்முக்கு மைனஸ் கொடுத்துட்டு லிமிட் வேல்யூவை நம்ம பிளஸ்ஸா மாத்திக்கலாம்.
அடுத்தது லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எனி closed curve gamma integral gamma f of t dt equal to 0. இதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு க்ளோஸ்டு கர்வ் எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே அந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷனோட இன்டெகிரல் நமக்கு எப்பவுமே 0வா தான் கிடைக்கும். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்ப லைன் இன்டெகிரல்னா எப்படின்னு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? அடுத்த டாபிக் போலாமா? அடுத்தது காச்சி தியரம் ஃபார் ரெக்டாங்கிள். அதாவது ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறோம் நம்ம. f of zங்கிற ஃபங்க்ஷன் இந்த ஆறுங்கிற ரெக்டாங்கிள்ல அனலிட்டிக்கா இருக்குது. ஓகேவா? f of z வந்துட்டு இந்த ரெக்டாங்கிள்ல அனலிட்டிக்கா இருக்குது அப்படின்னா இன்டெகிரல் டோ ஆர் f of z dz ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அதாவது ரெக்டாங்கிள்ங்கிறது நமக்கு ஒரு க்ளோஸ்டு கர்வ் மாதிரி தானே. ஓகேவா? க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தானே. நம்ம போனது லைன் இன்டெகிரல் என்ன பார்த்தோம்? க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல இருந்தா இன்டெகிரல் வேல்யூ 0 தான் வரும்னு பார்த்தோம் இல்லையா? ஏன் இம்பார்ட்டன்ஸ் என்ன புரிஞ்சுதா? அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ்க்கும் அதே தான் வருது. ரெக்டாங்கிள் காச்சிஸ் தியரம் ஃபார் ரெக்டாங்கிள். ஒரு ரெக்டாங்கிள்ல f of zங்கிற ஃபங்க்ஷன் அனலிட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா அதோட இன்டெகிரல் வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அதுதான் காச்சி தியரம் ஃபார் ரெக்டாங்கிள். அடுத்தது சேம் காச்சி தியரம் ஃபார் சர்க்குலர் டிஸ்க். நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்ததுனாலதான் இவ்வளவு மோசமா எழுதிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் இதை வந்து நான் எழுதி காமிக்கிறேன். இல்லைன்னா ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நீட்டா எழுதியிருப்பேன். பட் உங்களுக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆனா போதும். அதனாலதான் கொஞ்சம் ஸ்பீடா எழுதலாம்னு சொல்லிட்டு அப்படி எழுதுறேன். ஓகேவா? இப்போ ஒரு ஓப்பன் டிஸ்க் இருக்குது டெல்டான்னு சொல்லிட்டு அதை நம்ம டினோட் பண்ணிக்கலாம். f of zங்கிற ஃபங்க்ஷன் வந்து இந்த டிஸ்க் ஓப்பன் டிஸ்க்ல அனலிட்டிக்கா இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா காமா ஆஃப் f of z dz 0வா இருக்கும். எப்போ அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு கர்வ் வந்து இந்த டிஸ்க்குள்ள இருக்குது அப்படிங்கிறப்ப. ஓகேவா? ஒரு டிஸ்க் நம்ம எடுத்துக்கிறோம். இதான் வந்து நான் டிஸ்க்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டிஸ்க்னு வச்சுக்கோங்க. f of zங்கிற ஃபங்க்ஷன் இந்த டிஸ்க்ல அனலிட்டிக்கா இருக்குது. இதோட இன்டெகிரல் வேல்யூ ஆஃப் காமா f of z dz ஈக்குவல் டு 0. இந்த வேல்யூ எப்போ நம்ம 0ன்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த டிஸ்க்குள்ள காமாங்கிற ஒரு க்ளோஸ்டு கர்வ் இருந்துச்சு அப்படின்னா அதோட இன்டெகிரல் வேல்யூ 0. புரிஞ்சுச்சா? ஒரு ஓப்பன் டிஸ்க் டெல்டா எடுத்துக்கிறோம். அதுல f of zங்கிற ஃபங்க்ஷன் அனலிட்டிக்கா இருக்குது. இப்போ இன்டெகிரல் f of zோட வேல்யூ எப்போ 0 வரும்னா காமாங்கிற ஒரு க்ளோஸ்டு கர்வ் வந்துட்டு இந்த டெல்டாங்கிற டிஸ்க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ 0வா இருக்கும். புரிஞ்சுச்சா காச்சிஸ் தியரம் ஃபார் டிஸ்க்? அடுத்தது காச்சிஸ் தியரம் ஃபார் காச்சி தியரம். இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா காச்சிஸ் கார்சாட் தியரம்னு சொல்லுவாங்க. இந்த தியரம்ல நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு கர்வ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? க்ளோஸ்டு கர்வ் எடுத்துக்கிறோம். இதுல f of zங்கிற ஃபங்க்ஷன் இந்த க்ளோஸ்டு கர்வ்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்லயும் அனலிட்டிக்கா இருக்கணும். அப்புறம் இந்த இன்டர்வலுக்கு மேல, அதாவது இந்த கர்வோட மேல இருக்கிற லைன்லயும் அனலிட்டிக்கா இருக்குது அப்படின்னா
அதோட இன்டெக்ரல் வேல்யூ எஃப் ஆஃப் இசட் டிஇசட்டோட வேல்யூ 0வா இருக்கும். இது எல்லாமே எஃப் ஆஃப் இசட் டிஇசட்டோட வேல்யூ 0வா தான் இருக்கும். ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் மாறும். ஓகேவா? அதாவது எஃப் ஆஃப் இசட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் ஒரு க்ளோஸ்டு கர்வோட இன்சைட்லயும் அந்த க்ளோஸ்டு கர்வ் மேலையுமே வந்துட்டு சீன் மென்ஷன் பண்ணிக்கிறேன். க்ளோஸ்டு கர்வ் ஓகேவா? க்ளோஸ்டு கர்வ் சியில் இருக்கிற எல்லா பாயிண்ட்லயும் அண்ட் சி மேலையும் அனாலிட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா இன்டெக்ரல் எஃப் ஆஃப் இசட் டிஇசட்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். இப்ப புரிஞ்சுச்சா காச்சிஸ் தியரம்? இப்ப பாருங்க, நம்ம இது ரிலேட்டடா ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ ஒரு இன்டெக்ரல் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இன்டெக்ரல் z e power z dz sorry z e power z ஓட வேல்யூ ஓவர் த யூனிட் சர்க்கிள். அந்த சர்க்கிளுக்கு மேல z e power z ஓட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். இப்போ வந்து e power zங்கிறது ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இந்த சர்க்கிள்ல இந்த ஃபங்க்ஷன் அனலிட்டிக்கா இருக்குது அப்படின்னா டிஸ்கோட ஃபார்முலா என்ன? இன்டெக்ரல் சி z e power z dz equal to 0. ஏன்னா இந்த டிஸ்க்ல அதாவது இந்த யூனிட் சர்க்கிள்ல எஃப் ஆஃப் இசட் அதாவது இசட் இ பவர் இசட் வந்துட்டு அனலிட்டிக்கா இருக்குது. அப்ப இந்த ஃபங்க்ஷன் அனலிட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஏன் வேல்யூ என்னன்னு சொல்லுவோம்? 0ன்னு சொல்லுவோம். அப்போ இசட் இ பவர் இசட் அதோட வேல்யூ என்ன? 0. கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? 0. ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் அனலிட்டிக்கா இருக்குது. அனலிட்டிக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம போன கிளாஸ்லயே பார்த்துட்டோம். அதை பார்த்துட்டு நீங்க அடுத்தடுத்த சம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளனேஷன் வேணும்னா அனலிட்டிக் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்டெப்புக்கு வாங்க. இப்போ வந்து இ பவர் இசட்ங்கிறது அனலிட்டிக்னு நமக்கு தெரியும். இது வந்து நமக்கு ஒரு ஷார்ட்கட். ஒரு அனலிட்டிக் ஃபங்க்ஷனோட இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நமக்கு அனலிட்டிக் ஃபங்க்ஷனே தான் கிடைக்கும். இப்போ இ பவர் இசட்ங்கிறது அனலிட்டிக் ஃபங்க்ஷன் எனக்கு தெரிஞ்சதுனால நான் ஈஸியா 0ன்னு சொல்லிட்டேன். என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் உங்களுக்கு போன கிளாஸ்லயே நான் ஒரு லைன் மென்ஷன் பண்ணியிருப்பேன். கிளாஸ்ல பார்த்தாலும் ஓகே, இல்லை நீங்க நோட்ஸ்ல எடுத்து பாருங்க. அனலிட்டிக் ஃபங்க்ஷன்ல எதெல்லாம் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் நான் கொடுத்துருப்பேன். அது தெரிஞ்சதுன்னா இது வந்து ஒரே செகண்ட்ல ஆன்சர் போட்டுடலாம் 0ன்னுட்டு. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம ஷார்ட்கட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். ஃபுல் சம்மே உட்காந்துட்டு அனலிட்டிக் ஃபங்க்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பேஜுக்கு போடக்கூடாது. இ பவர் இசட்ங்கிறது அனலிட்டிக் ஃபங்க்ஷன். அப்ப அனலிட்டிக்கா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வேல்யூ என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இதுதான் இந்த சம்மோட ஷார்ட்கட். ஓகேவா? இப்ப புரிஞ்சுதா இது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுன்ட்டு? அடுத்தது காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. ஒரு க்ளோஸ்டு கர்வ் நம்ம எடுத்துக்கிறோம். அதை நான் சீன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். எஃப் ஆஃப் இசட்ங்கிற ஃபங்க்ஷன் அந்த க்ளோஸ்டு கர்வ்ல அனலிட்டிக்கா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் இசட் ஈக்குவல் டு ஏங்கிற ஒரு பாயிண்ட்டையும் நம்ம இந்த சிக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதோட ஃபார்முலா என்ன சொல்றாங்கன்னா எஃப் ஆஃப் a equal to 1 by 2 pi I integral over c f of z divided by z minus a dz. இதுதான் வந்துட்டு காச்சிஸ் இன்டெக்ரல் ஃபார்முலா. ஸ்டேட்மெண்ட் என்ன? சிங்கிற ஒரு க்ளோஸ்ட் கர்வ்ல எஃப் ஆஃப் இசட்ங்கிற ஃபங்க்ஷன் அனலிட்டிக்கா இருக்குது. அண்ட் இசட் ஈக்குவல் டு ஏங்கிற பாயிண்ட்டும் சிங்கிற க்ளோஸ்ட் கர்வ்க்குள்ள இருக்குது அப்படின்னா
f of a ஓட வேல்யூ என்ன 1 by 2 pi i integral c f of z divided by z minus a dz. இதை எப்படின்னு நம்ம எழுதலாம், integral c f of z divided by z minus a dz. இந்த 2 pi i இந்த சைடு கொண்டு வந்துரும், கொண்டு வந்தா அது மல்டிப்ளிகேஷன்ல வரும் இல்லையா, அப்ப 2 pi i f of a ன்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா, இதுதான் காச்சிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா. இப்போ இந்த z ஈக்குவல் டு ஏங்கிற பாயிண்ட் சிக்கு உள்ள இல்லாம சிக்கு வெளியே இருக்குது, அதாவது அவுட் சைட்ல இருக்குது அப்படின்னா இந்த இன்டெகிரல் சி எஃப் ஆஃப் இசட் டிவைடட் பை இசட் மைனஸ் ஏ டிஇசட்டோட வேல்யூ வந்து 0 ஆயிரும். ஓகேவா, இது இன்சைட்ல இருந்தா இந்த வேல்யூ கிடைக்கும். அதே இந்த இசட் ஈக்குவல் டு ஏங்கிற பாயிண்ட் அவுட் சைட்ல போயிடுச்சு, கர்வுக்கு வெளியே போயிடுச்சு அப்படின்னா இன்டெகிரல் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். ஓகேவா, இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம காச்சிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் அப்படின்னா அது உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் கிளியரா புரியும், அதுக்காக தான். இப்போ வந்துட்டு சம் எழுதிக்கலாம். எவாலுவேட் integral over c dz divided z minus 3 where c from z minus 2 equal to 5. ஓகே, இப்போ z minus 3 equal to 0 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா z ஓட வேல்யூ என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். நமக்கு கொடுத்திருக்கிற சர்க்கிள் என்ன, அதோட மெஷர்மெண்ட் என்ன 5. இப்போ இந்த கர்வோட மெஷர்மெண்ட் 5, 3ங்கிறது இந்த 5க்கு உள்ளதானே நமக்கு வரும், லைஸ் இன்சைட் தானே 3ங்கிறது. அப்போ ஒரு க்ளோஸ் கர்வுக்குள்ள வந்துருச்சு, அதாவது லைஸ் இன்சைட். இதே லைஸ் அவுட் சைடு, இப்போ சப்போஸ் இங்க 3க்கு பதிலாம 6ன்னு ஒரு வேல்யூ கிடைச்சிருக்கு, அந்த கர்வுக்கு வெளியே போயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், வேல்யூ வந்து ஆன்சர் 0ன்னு சொல்லிடுவோம். பட் இங்க இன்சைட் கிடைச்சிருக்கு, இன்சைட் கிடைச்சிருந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இன்டெகிரல் சி dz by z minus 3 equal to f of a 2 pi i. இங்க f of a ஓட வேல்யூ என்ன 1, ஏன்னா நம்மளோட ஃபார்மேட் என்ன, இன்டெகிரல் f of z divided by z minus a dz. இதுதானே நம்மளோட ஃபார்மேட். இப்போ இந்த ஃபார்மேட் அப்படியே இருக்குது. f of z இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லைன்னா நம்ம என்னன்னு எடுத்துப்போம், 1ன்னு எடுத்துப்போம் இல்லையா. அப்போ 1 into 2 pi i, இதோட வேல்யூ என்ன 2 pi i. இப்ப புரிஞ்சுதா, இந்த வேல்யூ விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா லைஸ் இன்சைட்ல இருந்துக்குது, இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். ஒருவேளை அதிகமா இருந்துச்சு அப்படின்னா லைஸ் அவுட் சைடு, ஆன்சர் என்ன வரும் 0ன்னு வரும். ஓகேவா, நம்ம அடுத்த டாபிக் மூவ் ஆன் ஆகலாமா. அடுத்தது முக்கியமான டாபிக் சிங்குலாரிட்டிஸ். சிங்குலாரிட்டிஸ்ல 2 டைப் இருக்கும், ஐசோலேட்டட் நான் ஐசோலேட்டட்னு 2 இருக்கும். அது என்னன்னு நம்ம டீடைல்டா பார்க்கலாம். சிங்குலாரிட்டிஸ் போல்ஸ்ல இருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து குட்டி குட்டி சம்ஸ் நிறைய இருக்கும், கேட்பாங்க. அதோட மாடல்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். இப்போ f of z அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. z ஈக்குவல் டு ஏங்கிற பாயிண்ட்ல அது நாட் அனலிட்டிக்கா இருக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நாட் அனலிட்டிக்கா இருந்துச்சுன்னா அத அந்த ஃபங்க்ஷனோட சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்படின்னா என்னன்னு வரணும், அதோட வேல்யூ இன்ஃபினிட்டின்னு வரணும். நாட் அனலிட்டிக், அனலிட்டிக்னா என்ன பண்ணுவோம், லிமிட் வந்து நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா, ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா. நாட் அனலிட்டிக்னா நமக்கு இன்ஃபினிட்டின்னு கிடைக்கணும். ஓகேவா, சிங்குலாரிட்டிஸ்னா என்ன, f of zங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், அதுல z ஈக்குவல் டு ஏங்கிற பாயிண்ட் இருக்குது, அது நாட் அனலிட்டிக்கா இருந்துச்சுன்னா அந்த ஏங்கிற பாயிண்ட் அந்த f of zோட சிங்குலாரிட்டின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, சிங்குலாரிட்டியை சிங்குலர் பாயிண்ட்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ f of z ஈக்குவல் டு 1 by zங்கிற நம்ம ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். இப்போ நான் இசட்டுக்கு 0ங்கிற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணேன்னு வைங்களேன், 1 by 0 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். அப்போ இந்த 0ங்கிறது என்ன, இதோட சிங்குலர் பாயிண்ட். z ஈக்குவல் டு 0 இஸ் அ சிங்குலர் பாயிண்ட் ஆஃப் 1 by z. புரிஞ்சுச்சா? இப்போ f of z ஈக்குவல் டு 1 by z இன்டூ z மைனஸ் ஐன்னு எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் zக்கு நான் 0 சப்ஸ்டியூட் பண்றேன்.
ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? f of 0 equal to 1 by 0 into 0 minus I that is equal to 1 by 0 that's all equal to infinity. அப்ப ஜீரோங்கிறது இதோட ஒரு சிங்குலர் பாயிண்ட். ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரே ஒரு சிங்குலர் பாயிண்ட் தான் இருக்கணுமான்னு கேட்டா கிடையாது, எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? இப்ப நான் இங்க வந்து இன்னும் என்ன வேல்யூ போட்டா எனக்கு ஜீரோ கிடைக்கும்? இங்க I இருக்கு, அப்ப இங்க இன்னொரு I போட்டா நமக்கு இங்க என்ன கிடைக்கும்? ஜீரோ கிடைக்குமா? அப்ப I போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இப்ப z equal to I, f of I equal to 1 by I into I minus I. again கீழே ஜீரோ வரும், இன்ஃபினிட்டி. அப்ப இந்த ஃபங்க்ஷனோட சிங்குலர் பாயிண்ட்ஸ் என்னென்ன? 0 and I. புரிஞ்சுச்சா? சிங்குலாரிட்டினா என்ன, சிங்குலர் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரிஞ்சுச்சா? சிங்குலர் பாயிண்ட்னா என்ன? நமக்கு ஆன்சர் இன்ஃபினிட்டி கிடைக்கணும். எந்த பாயிண்ட் போட்டா நமக்கு இன்ஃபினிட்டிங்கிற ஆன்சர் கிடைக்குதோ அந்த பாயிண்ட் தான் நம்மளோட சிங்குலாரிட்டி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதோட டைப்ஸ் பார்த்துடலாம். இதெல்லாம் வந்து அப்படியே மெட்டீரியல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு புரியாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஷார்ட்டா எழுதி காமிக்கிறேன். நீங்களும் வேணும்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்ல மெட்டீரியலை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். சம்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏன்னா நான் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டதுனால நான் உங்களுக்கு அப்படியே எழுதி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி. ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ z ஈக்குவல் டு ஏங்கிற ஒரு பாயிண்ட் வந்து f of zல நாட் அனலிட்டிக்கா இருக்குது, இதுதான் அதோட சிங்குலர் பாயிண்டா இருக்குது அப்படின்னா இதோட நெய்பர்ஹுட்ல வேற எந்த பாயிண்ட்டுமே வந்து சிங்குலாரிட்டிஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஏங்கிற ஒரு நெய்பர்ஹுட் நான் எடுத்தேன் அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும்தான் இதுக்கு சிங்குலாரிட்டியா இருக்கணும். மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இந்த ஒரே நெய்பர்ஹுட்ல வரக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? உங்களுக்கு இப்படி சொன்னா புரியல அப்படின்னா நான் இப்படி சொல்றேன். இப்போ ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்துக்கிறேன், 0 1. ஓகேவா? இப்போ இதுல இருக்கிற நெய்பர்ஹுட்ல வேற, இப்போ நான் இங்க வந்து 0.5 எடுத்துக்கிறேன், வேற எந்த பாயிண்ட்டும் வந்து இதுக்கு சிங்குலாரிட்டியா இருக்கக்கூடாது. எதுல? 0,1ங்கிற இன்டர்வெல்ல. ஓகேவா? இப்ப புரியுதா? ஏங்கிற ஒரு நெய்பர்ஹுட்ல வேற எந்த பாயிண்ட்டுமே வந்து சிங்குலாரிட்டியா இருக்கக்கூடாது. அந்த ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் சிங்குலாரிட்டியா இருக்கணும். அப்படி இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். அடுத்தது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ f of z equal to 1 by z minus 1 z minus 3 இருக்குதுன்னு வைங்களேன். இதுக்கு 1 மட்டும்தான் சிங்குலாரிட்டியா இருக்க முடியும், வேற எந்த நம்பரும் சிங்குலாரிட்டியா இருக்க முடியாது. அதே போல இந்த z minus 3ங்கிற டேர்முக்கு 3 மட்டும்தான் சிங்குலாரிட்டியா இருக்க முடியும். அப்ப மட்டும்தான் நமக்கு 0 கிடைக்கும். இதை தவிர வேற எந்த நம்பர் போட்டாலும் நமக்கு 0 கிடைக்காது. இப்படி வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டின்னு சொன்னோம். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியுதா? இப்போ நமக்கு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன்ல இந்த டேர்ம்ல ஒரே ஒரு சிங்குலர் பாயிண்ட் தான் இருக்கு, அதே போல இந்த டேர்முக்கு ஒரே ஒரு சிங்குலர் பாயிண்ட் தான் இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். அடுத்தது என்ன அப்படின்னா நான் ஐசோலேட்டட். பேர்லயே தெரிஞ்சிருக்கும், இதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும், இதுக்கு மல்டிபிள் சிங்குலாரிட்டிஸ் இருக்கும் ஒரே நெய்பர்ஹுட்ல. ஓகேவா? இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். f of z equal to 1 by sin z எடுத்துக்கலாம். சைனுக்கு வந்து 0 போட்டாலும் 0 தான் வரும், பிளஸ் ஆர் மைனஸ் பை. சைன் பையோட வேல்யூ மைனஸ் பையா இருந்தாலும் பிளஸ் பையா இருந்தாலும் 0 தான் வரும். சைனை பொறுத்த வரைக்கும் n பை, அதாவது 2 பை 3 பை 4 பை பிளஸ் ஆர் மைனஸ் 2 பிளஸ் ஆர் மைனஸ் 3 பிளஸ் ஆர் மைனஸ் 4. ஓகேவா? இப்படி n பை எவ்வளோ வேல்யூஸ் கொடுத்தாலும் அதுக்கு 0 தான் கிடைக்கும். அப்போ ஒரு நெய்பர்ஹுட்லயே பாருங்களேன், இந்த சைன் இசட்ங்கிற ஒரு நெய்பர்ஹுட்லயே இவ்வளோ சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நான் ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது இதோட டைப்ஸ் நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ள வந்துட்டு நமக்கு 3 டைப்ஸ் இருக்கு. ஓகேவா? அது என்னன்னா, ஒண்ணு வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டி.
ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா போல்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன்னு எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. இதோட டைப்ஸ் என்னென்ன, ஃபர்ஸ்ட் ரிமூவபிள், ரெண்டாவது போல், மூணாவது எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. இதை எப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ரிமூவபிள் சிங்குலாரிட்டினா என்ன, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்றோம். அப்படி பண்ணும்போது அது வந்து நமக்கு ஒரு ஃபைனைட் வேல்யூ கிடைச்சது அப்படின்னா அதை நம்ம ரிமூவபிள்னு சொல்லுவோம். ஓகேவா, எஃப் ஆஃப் இசட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இசட் வந்து ஏங்கிற பாயிண்ட பொறுத்து அதுக்கு ஒரு லிமிட் ஃபைனைட் லிமிட்டா எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னா அதோட நேம் என்னன்னு சொல்லுவோம்னா ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். அடுத்தது போல்னா என்ன அப்படின்னா, லிமிட் இசட் டென்ஸ் டு ஏ, எஃப் ஆஃப் இசட்டோட வேல்யூ இன்ஃபினிட்டியா வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம போல்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தது limit z tends to a, f of z does not exist. does not exist னா indeterminate form. இப்போ 0/0 இருக்கலாம், infinity by infinity இருக்கலாம். இந்த மாதிரி indeterminate form எல்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன், அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், essential singularityன்னு சொல்லுவோம். புரிஞ்சுச்சா? இந்த மூணுக்கும் என்ன எக்ஸ்பிளனேஷன், ரிமூவபிள் சிங்குலாரிட்டினா லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், அது ஃபைனைட்டா இருக்கும். 1 2 3ன்னு நம்ம ஒரு நம்பர் சொல்லுவோம், ஃபைனைட்டா இருக்கும். போல்னா என்ன, லிமிட் வந்து இன்ஃபினிட்டியா இருந்துச்சுன்னா அதை நம்ம போல்னு சொல்லுவோம். எசென்ஷியல் சிங்குலாரிட்டினா என்ன, லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது, எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா அதை நம்ம எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா, அடுத்தது அடுத்த டாபிக் பிரின்சிபல் பார்ட். ஓகேவா, பிரின்சிபல் பார்ட். இதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, எஃப் ஆஃப் இசட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றப்போ இசட் மைனஸ் ஏவோட நெகட்டிவ் பவர்ஸ் இருக்கும். அதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, summation n equal to 1 to infinity bn divided by z minus a whole power n. அதாவது எஃப் ஆஃப் இசட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இசட் மைனஸ் ஏவோட பவர் வந்து நமக்கு நெகட்டிவா கிடைச்சது அப்படின்னா அந்த எக்ஸ்பான்ஷன்ல நம்ம சம்மேஷன் n equal to 1 to infinity bn divided by z minus a the whole power nங்கிற இந்த ஃபார்மேட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இசட் ஈக்குவல் டு ஏங்கிற பாயிண்ட்ல பிரின்சிபல் பாயிண்ட்னு சொல்லுவோம். இது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சம் போடையில உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும் இது. ஓகேவா, நான் சம் போடணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இன்னைக்கு எல்லாமே நோட்ல எழுதி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, டெஃபினேஷன் மட்டும் படிச்சா புரியாது, சம்மோட பார்க்கும்போது தான் புரியுங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு நோட்ல எழுதி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா, கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. The series consisting of the negative powers of z minus a in the expansion of f of z. அதாவது f of z ஓட எக்ஸ்பான்ஷன்ல z minus a ஓட பவர் நெகட்டிவ்ல கன்சிஸ்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா f of z நம்ம எப்படி சொல்லுவோம், summation n equal to 1 to infinity bn divided by z minus a the whole power n அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அண்ட் f of z வந்துட்டு z equal to aங்கிற பாயிண்ட்ல இதுதான் அதோட பிரின்சிபல் பார்ட்னு சொல்றோம். ஓகேவா, இப்போ இதை வச்சு நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் சிங்குலாரிட்டியை சொல்ல முடியும். இது வந்து நமக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஓகேவா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் இருக்குது, இதோட பிரின்சிபல் பார்ட்டு நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகல, பிரின்சிபல் பார்ட்டே இதுக்கு கிடைக்கல. இப்போ சப்போஸ் இங்க பவர் நெகட்டிவ் இருக்கிறதுனால நம்ம பிரின்சிபல் பார்ட் சொல்றோம், நெகட்டிவ் இல்ல அப்படின்னா என்னவா இருக்கும், பிரின்சிபல் பார்ட் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா, போன தடவை நம்ம பார்த்தது லிமிட்டை வச்சு அந்த 3 பாயிண்ட் பார்த்தோம். எக்ஸிஸ்ட் ஆனா ரிமூவபிள், இன்ஃபினிட்டி வந்தா போல், எக்ஸிஸ்ட் ஆகலைன்னா எசென்ஷியல்னு லிமிட்டை வச்சு சொன்னோம். இங்க வந்து பிரின்சிபல் பார்ட்டை வச்சு சொல்றோம். ஓகேவா, பிரின்சிபல் பார்ட்டை வச்சு நமக்கு
என்ன டைப்பான சிங்குலாரிட்டின்னு சொல்ல முடியும். எஃப் ஆஃப் இசட்ல பிரின்சிபல் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அது ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. அகெயின் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்துட்டு நமக்கு கிடைச்சது, பிரின்சிபல் பார்ட்டா கிடைச்சது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், போல்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது சொல்றேன், நான் எக்ஸாம்பிளாவே அதை நான் போட்டு காமிக்கிறேன். அடுத்தது இன்ஃபைனைட் நம்பர் வந்து நமக்கு பிரின்சிபல் பார்ட்டா கிடைச்சதுன்னா அதை எசென்ஷியல் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டு எழுதிக்கோங்க. நான் நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன், தயவு செஞ்சு நோட்ஸ் பிரிண்ட் அவுட் எடுங்க, இல்லைன்னா எழுதி வைங்க. இப்போ போலோட டைப்ஸ் இருக்கு. டைப்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அதோட ஆர்டர் பொறுத்து. இப்போ ஒரு போலோட ஆர்டர் வந்து 1 இருந்துச்சுன்னா அதை நம்ம சிம்பிள் போல்னு சொல்லுவோம். ஆர்டர் வந்து 2 இருந்துச்சுன்னா அதை டபுள் போல்னு சொல்லுவோம். இப்போ சப்போஸ் 3 இருந்துச்சுன்னா ஆர்டர் ஆஃப் 3ன்னு சொல்லுவோம். இதுதான் உங்களுக்கு மேக்சிமம் 1 மார்க்ல கேட்பாங்க. ஒரு போலோட ஆர்டர் 1 இருந்தா அது சிம்பிள் போல். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் f of z equal to sin z divided by z at z equal to 0 is z equal to 0ங்கிற பாயிண்ட பொறுத்து நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லிமிட் z tends to 0 sin z divided by z equal to limit z tends to 0 இப்போ இதுக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா sin 0 0, z ஓட வேல்யூ 0 சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 0 by 0. 0 by 0ங்கிறது ஒரு இன்டிட்டர்மினன்ட் ஃபார்ம். ஸோ நம்ம என்ன பண்றோம், எல் ஹாஸ்பிட்டல் ரூல் யூஸ் பண்றோம். எல் ஹாஸ்பிட்டல் ரூல் வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். அதை யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணணும், மேல கீழே டிஃபரன்சியேஷன் எடுக்கணும். எடுத்தா sin z ஓட டிஃபரன்சியேஷன் cos z, z ஓட டிஃபரன்சியேஷன் 1. இப்போ வந்து நம்ம லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். லிமிட் z tends to 0 cos 0 divided by 1. cos 0 ஓட வேல்யூ 1, 1 by 1 equal to 1. நமக்கு இப்போ ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூ கிடைச்சிருக்குது. இப்போ ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூ கிடைச்சா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கா? ஃபைனைட் நம்பர் ஆஃப் வேல்யூ கிடைச்சா என்னன்னு சொல்லுவோம், ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்பதானே பார்த்தோம். இங்க நம்ம பிரின்சிபல் பார்ட்டை பொறுத்து பார்க்கல, லிமிட் வச்சுதான் பாக்குறோம். அதனாலதான் கேட்டேன். ஓகேவா? இந்த ரெண்டும் வந்து நீங்க டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். லிமிட்டை வச்சு பார்த்தா என்ன வரும், பிரின்சிபல் பார்ட்டை வச்சு பார்த்தா என்ன வருங்கிறது தெரிஞ்சுக்கணும். லிமிட் வச்சு பார்க்கும்போது நமக்கு இங்க sin z by z-க்கு ஃபைனைட் நம்பர் ஆஃப் லிமிட் கிடைச்சிருக்குது. அப்படி கிடைச்சதுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிமூவபிள் சிங்குலாரிட்டின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். f of z equal to e power z divided by z. லிமிட் வந்து z tends to 0. f of z equal to limit z tends to 0 e power 0 divided by 0. Anything power 0 1. 1 by 0 equal to infinity. லிமிட் போ வந்துட்டு இன்ஃபினிட்டி எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன டைப்னு சொல்லுவோம், போல்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? லிமிட் வந்து இன்ஃபினிட்டியா கிடைச்சதுன்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம், போல்னு சொல்லுவோம். அடுத்தது இதுல z equal to 0ங்கிறது என்ன, ஒரு சிம்பிள் போல். சப்போஸ் இப்போ இன்னொரு சம் பார்க்கலாம். f of z equal to 1 minus e power 2z divided by z power
3 at z equal to 0ன்னு கேக்குறாங்க. இது வந்து நீங்க எனக்கு ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க ஆன்சர். ஓகேவா? இது உங்களுக்கு நான் புரிஞ்சிருக்குதான்னு டெஸ்ட் பண்றதுக்காக தான் கொடுத்துருக்கேன். எனக்கு ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க கேட்கலாம், ஏன் மேம் வந்துட்டு லிமிட்டும் கொடுத்துருக்கீங்க, பிரின்சிபல் பார்ட்டை வச்சும் கொடுத்துருக்கீங்க, இதில் நாங்க எந்த டைப் யூஸ் பண்ணி நாங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கலாம். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சீரியஸ்க்கு வந்துட்டு நம்மளால எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ அதுக்கு நம்ம எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி பிரின்சிபல் பார்ட் எடுக்கலாம். பிரின்சிபல் பார்ட் எடுத்து அது என்ன டைப் ஆஃப் சிங்குலாரிட்டின்னு நம்மளால சொல்ல முடியும். அதை வந்து நம்ம சொல்லலாம். இதுக்கெல்லாம் வந்து இப்போ இ பவர் இசட்டுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு எக்ஸ்பான்ஷன் எடுக்க வேண்டியதில்லை, டைரக்டாவே அப்ளை பண்ணி நம்மளால சொல்ல முடியும். அதனாலதான் டைரக்டாவே சொல்லிட்டேன். ஓகேவா? இதை பேஸ் பண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சம்ஸ் நிறைய போடதான் இதோட வந்து டவுட் எல்லாம் உங்களுக்கு கிளியர் ஆகும். நான் வெறும் தியரம் மட்டும் சொன்னா புரியாது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் ஒவ்வொன்றுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன். நீங்க இன்னுமே சம்ஸ் நிறைய போடும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ பிரின்சிபல் பார்ட் எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப சொல்றேன் பாருங்க. இப்ப எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இ பவர் 1/zன்னு நமக்கு வந்துட்டு ஒரு சீரீஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இசட் ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்ட்ல நம்மளை கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வைங்களேன். இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும்? இ பவர் 1/0 தட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் இன்ஃபினிட்டின்னு கிடைக்கும். இ பவர் இன்ஃபினிட்டிக்கு நம்மளால எக்ஸ்பான்ஷன் எழுத முடியுமா? கண்டிப்பா எழுத முடியாது. அப்ப இப்படி ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இ பவர் இசட் இருக்கு இல்லையா, இதோட ஃபார்மேட் யூஸ் பண்ணி நம்ம இ பவர் 1/zோட எக்ஸ்பான்ஷன் எழுதி பிரின்சிபல் பார்ட் யூஸ் பண்ணலாம். பிரின்சிபல் பார்ட்னா என்ன கிடைக்கணும் நமக்கு? ஃபர்ஸ்ட் பவர்ல நெகட்டிவ் டேர்ம் கிடைக்கணும். இ பவர் இசட்டுக்கு நமக்கு பவர்ல நெகட்டிவ் டேர்ம் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. அப்ப இந்த சம்முக்கு என்னவா இருக்கும்? நோ பிரின்சிபல் பார்ட்டா இருக்கும். பிரின்சிபல் பார்ட் இல்லைன்னா எசென்ஷியல் சிங்குலாரிட்டி. சப்போஸ் பிரின்சிபல் பார்ட் கிடைச்சது அப்படின்னா என்ன வேல்யூ கிடைச்சதோ அதை வச்சு நம்ம சிங்குலாரிட்டி சொல்லலாம். ஓகேவா?